ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகள் எனக்கு புரிகிறது. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகள் அனைத்தையும் எடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த தருணங்களை கொண்டு வருகிறேன். யாரையும் எப்பொழுதும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு எதிராக ஒரு துரோகியாகவோ இல்லை உனக்கு ஒரு எதிரியாகவோ இனி வரும் நாட்களில் நான் உருவாக்க மாட்டேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் நடந்துவிட்டது, பலவிதமான கவலைகள் வந்துவிட்டது. அதனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், வாழ்க்கையில் துன்பங்கள் என்ற ஒன்றை உருவாக்க மாட்டேன். இதுவரைக்கும் நீ பட்டது அனைத்துமே போதும். இதற்கு மேல் நீ படும் விஷயங்கள் அனைத்துமே நல்லது மட்டுமே. காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும். நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாயோ, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதத்தோடு எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு காத்திருக்கிறாயோ, அந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு கூடிய விரைவாகவே கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷமாக சொல்கிறேன். இதை கேட்கும் பொழுது சந்தோஷம் இருந்தாலும் ஒரு வகையில் உனக்கு பயமும் இருக்கும். என்னடா சாய் சொல்கிறார், ஆனால் எப்பொழுது செய்வார் என்று பொறுமையோடு இருங்கள். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் காணலாம். ஒரு நாள் கூட இனி வரும், ஒரு நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துவிட்டதே, அதெல்லாம் நடந்துவிட்டதே என்று சொல்லி சொல்லி பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரிதான், நம்முடைய வாழ்க்கையோ அற்புதமாகி விட்டது என்று நீங்களே நினைத்து கொண்டு சந்தோஷப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கண்டிப்பாக வரும். இதுவரைக்கும் பட்டது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக கஷ்டமானதுதான். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் அற்புதமானது. தோல்விகளை கண்டு அஞ்சாதே, அதே மாதிரி துரோகிகளை கண்டு ஒரு பொழுதும் எந்த ஒரு பொழுதும் மனதை நீ உடைத்து கொள்ளாதே. அளவுக்கு மீறி உன்னுடைய வாழ்க்கையில் துரோகங்கள் வந்துவிட்டது, அளவுக்கு மீறி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வராது. வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டு இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் கூடிய விரைவாக மாறும் என்று சொன்ன நம்புவாயா? நீ நம்புகிறாயோ இல்லை இந்த சாய் நம்பவில்லையோ, அது எல்லாம் உன்னுடைய இஷ்டம்தான். ஆனால் இந்த சாய் மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்வேன். என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையோ மாறும் நேரம் வந்துவிட்டது. அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாய், ஆனால் அதில் சில குறைகளோ வந்தது. அதனால் இனிமேல் வரும் நாட்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் குறை மட்டும்தான் வரும் என்று யாராவது சொன்னால் சிரித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடும். ஏனென்றால் மனிதர்கள் சொல்லும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. மனிதர்கள் உன்னை பார்த்து உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொன்னால் அது நடக்காது. தெய்வம் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமே வாழ்க்கையில் நடக்கும். இந்த சாயாகிய நான் சொல்கிறேன், என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களோ, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இறுக்கமான மனதும் நிச்சயமாகவே சத்தியமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகும். எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நடக்க வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். பல நாள் பல போராட்டங்களோடு வாழ்கிறாய். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் நீ தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயத்தோடே இருக்கிறாய். ஆனால் நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன், எப்பொழுதும் போல யார் எது சொன்னாலும் காதில் வாங்காது. எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மீறியும் நடக்காது, என்னை மீறியும் நடக்காது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எது சரியோ
எது தவறோ எல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு யாரும் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நீ 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாய். அந்த அளவுக்கு தைரியம் உன்னிடம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் நீ காணும் அனைத்து விஷயத்திலேயும் உனக்கு துணை நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி அழுது உன்னையும் கெடுத்துக்கொண்டு உன்னுடைய மனதையும் கெடுத்துக்கொண்டு எதற்காக தங்கமே இவ்வளவு மன உளைச்சலை நீ அடைய வேண்டும்? மன உளைச்சல் அடைந்தது வாழ்க்கையில் நிறைய நிறைய கண்ணீரை நீ சிந்தியது அனைத்துமே போதும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரை சிந்த வேண்டும் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றும் எப்பொழுதோ அவசியம் அல்ல. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதோடு அனைத்தும் முடியும் என்று நினைத்து உன்னிடம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி பேசி கலங்க வைத்து கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து அதன் மூலமாக இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அவர்களையெல்லாம் விட, அதாவது தான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பத்தியா? அவர்கள் எல்லோரும் சரிதான். அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையை விட உன்னுடைய வாழ்க்கை மிக மிக திருப்தியாக தான் இருக்கும். இப்பொழுது நினைக்கலாம், என்ன திருப்தியாக இருக்கிறது, எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், கஷ்டமா? உனக்கா? என்ன கஷ்டம்? நானும் மாற்றுவேன். அனைத்து விதத்திலும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷத்தையோ நானோ கொடுப்பேன். மற்றவற்றை நீ எதற்காக எதை நினைத்து கவலைப்பட வேண்டும்? கவலைகள் இல்லாமல் வாழ்க்கையை மாற்ற நான் இருக்கிறேன். துரோகிகள் எல்லோரும் துரோகிகள் தான். இங்கு தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுவே மற்றவர்கள் ஒரு முறை நன்றாக இருந்து விட்டார்கள் என்று வைத்துக்கொள், பிடிக்காமல் போய்விடும். இவன் எப்படி நம்மை விட அதிகமாக முன்னேறலாம் என்று நினைப்பார்கள். இதுதானே இங்கு நடக்கிறது. உன்னுடைய பயமும் அதுதான். எல்லோரும் நினைக்கிறார்கள், அவர்களைப் போலவே ஆய்விடுவேனோ, அவர்களைப் போலவே என்னுடைய வாழ்க்கையில் என்ன அவர்கள் நினைக்கிறார்களோ அது போலவே ஆய்விடுமோ என்று நினைக்கிறார். தங்கமான பிள்ளையே, அவர்கள் நினைப்பது போலெல்லாம் ஆகாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் வசந்தம் என்ற ஒன்று உருவாகும். அதுவும் கூடிய விரைவிலேயே. நீ நிறைய புண்ணியங்கள் தான் செய்திருக்கிறாய். முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடந்து விட்டதுதான், இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவே இல்லை. தவறுகள் நடந்து விட்டதுதான். இதற்கு மேல் அந்த தவறுகளை நடக்காமலும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தேவையே இல்லாமல் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயம் வேண்டாம். இன்று ஒரு விஷயம் நடக்கிறதா, ஐயோ இந்த விஷயம் நடந்துருச்சே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாத. இது மாறக்கூடியதுதான். எப்பொழுதுமே சொந்த வீட்டில் இருந்தால்தான் மாற முடியாது. அதுவுமே தற்காலிகம் ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் மாறலாம். வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது மாறிக்கொண்டே இருக்கலாம். ஒன்று பிடிக்கல டக்குன்னு மாறலாம். அதே மாதிரிதான் கஷ்டம் என்பது நிரந்தரமான வீடு இல்லை, அது உனக்கு தற்காலிகமான வீடு தான். எப்போ வேணாலும் மாறிக்கலாம். அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தற்காலிகமான பிரச்சனைகளோ நிச்சயமாக உன்னை விட்டு விலகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நானோ துணையாக இருப்பேன். எல்லா நிலையிலும் எல்லா விஷயத்தையும் கண்டு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி இருப்பதை விட என்னதான் நடக்கிறது என்று பார்த்துலாம் விடு. என்னுடைய பிள்ளைக்கு எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு என்பது எனக்கு தெரியும். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த அனைத்து விஷயத்திற்கும் நீ என்ன செய்தாய்? தவறு செய்ததற்கு தண்டனையை அனுபவித்து விட்டாய். இதற்கு மேல் என்ன? நல்லது தானே, நல்லதற்கான காலம் வந்து விட்டது தானே. நல்ல காலமானது பிறந்து
உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தது போலவே அமையத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செல்வங்கள் கொட்டத்தான் போகிறது. இதுவரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்த அழுகையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கு மேல் நீ பார்க்க போகும் சந்தோஷங்களை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். யதார்த்தமான பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ யாருக்குமே எப்பொழுதுமே கவுடாக செய்தது கூட கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து, ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை யாரிடம் இருந்தாவது மறைப்பது, அவர்களை அழுவ விடுவது, இவர்களை அழுவ விடுவது என்று ஒரு பொழுதும் கிடையாது. நீ யாராவது உனக்கு ஏதாவது செய்து விட்டார்கள் என்றால் உனக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்போதைக்கு தோன்றும் விஷயங்கள், இவங்களை எப்படியாவது நம்ம எங்க பார்த்தாலும் ஏதாவது கேட்டுறணும், இவங்களை நம்மள எப்படி இவங்க பேசலாம், இவங்களை ஏதாவது கேட்டுறணும் அப்படின்னு தோணும். ஆனா அதற்கு பிறகு அவங்கள எங்கேயாவது பார்க்கும்பொழுது கேட்கணும் அப்படின்னு உனக்கு மனசே வராது. காரணம் என்ன தெரியுமா தங்கமே? காரணம் மனம். ஐயோ அடுத்தவங்க நம்மளால கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நல்ல மனம். உன்னிடம் இருக்கும் மனம்தான் எல்லோருக்கும், அதாவது சிலருக்குத்தான் கேட்கணும் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? அடுத்த நிமிஷமே அவங்கள பார்த்தோன்னே நல்லபடியா உபசரணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது சிலருக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம். கடவுள் நமக்கு தகுந்த நல்லதை தருவாரு. அடுத்தவங்க நம்ம என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா தெய்வம் நமக்கான நல்லதை தரும்னு சில பேர் விட்டுருவாங்க. ஆனா சில பேர் நான் இந்த விஷயத்த கேட்கணும், கேட்டாதான் அவளுக்கு வழி என்னன்னு புரியும்னு கேட்கணும்னு எப்படியோ அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு படுத்திடுவாங்க. இதுதான் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களோ விலகும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல நல்ல விதமான அற்புதமான விஷயங்களோ நடக்க ஆரம்பிக்கும். தோல்விகளை எல்லாம் விடு. நல்ல விஷயங்கள் கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து அடையும். எதை இருந்தாலும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்பம் வரும் என்று நினைத்து கொண்டு எல்லாம் நல்லது. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.